ஹலோ எவ்ரிவன், வெரி குட் ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் த ஃபன் தே ஹேட் ஐசாக் ஆசிமோவ் இவர் எழுதியிருக்கார். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம் எப்படின்னா, ஸ்கூலுக்கு போகிறோம், கற்றுக்குறோம். அப்படி நமக்கு இன்னொரு அட்வான்ஸ் லெவல் நம்ம இப்போ எப்படி இருக்கோம்னா, ஆன்லைனில் நமக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். இப்போ நம்ம அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து பள்ளிகளுக்கே போகல, ஆன்லைனில் தான் வந்து நம்ம பாடங்கள்லாம் படித்தோம். ஸ்கூலுக்கு ரீப்ளேஸ் இதுவாக தான் ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தது. இந்த கதையில் எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா, 2000 இந்த பேப்பர் புஸ்தகம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஒரு மெக்கானிக்கல் டீச்சர் மூலியமாக தான் இந்த பசங்க கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பேப்பர் இந்த புஸ்தகங்கள்லாம் மடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தான் போய் ஒரு விஷயத்தெல்லாம் குழந்தைகள் கற்றுனாங்க அப்படின்னு கேட்குறதே வந்து வினோதமாக இருக்குது. அதுவும் எந்த காலத்தில் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாங்கன்னா, நம்ம இப்போ வந்து 2022 இருக்கோம், 2157. அப்போ வந்து அவங்க வந்து நம்மளை வந்து வேடிக்கையாக வினோதமாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி நம்மலாம் ஸ்கூலில் போய் படிச்சிருக்கோம், புக்கிலலாம் படிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அது வினோதமாக இருந்தால் அது எப்படி இருக்குங்கிறது தான் இந்த கதை. வாங்க பார்க்கலாம். Read the story to find out how a student like Margie studies in the year 2157. இப்போ இல்லை காலகட்டம் எப்போ அப்படின்னா 2157. நம்ம இன்னும் யோஜனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இப்போ இது வந்து நியர் ஃபியூச்சர், ஒரு 10 வருஷ காலகட்டத்தில்னா அப்படி கிடையாது. 2157. மார்கி ஈவன் ரோட் அபவுட் இட் தட் நைட் இன் ஹர் டைரி. அன்னைக்கு ராத்திரியோட அவருடைய டைரியில் வந்து எழுதியிருந்தான். என்ன எழுதியிருந்தான்? ஆன் பேஜ் ஹெட்டட் 17 May 2157 ஷீ ரோட், டுடே டாமி ஃபவுண்ட் அ ரியல் புக். அந்த டேட்டு போட்டு எழுதுவாங்கள்ல, பொதுவாக இந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கவங்க வந்து என்னென்ன தேதியில் என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அம்மாலாம் வந்து ஒரு டைரி வச்சுருப்பாங்க, இன்னி தேதியில் இது வந்து செலவாச்சு இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு. ஸோ அவள் வந்து டைரி எழுதுகிறா. அதுவும் டைரியில் எழுதுகிற இதுவே வந்து டாமி வந்து ஒரு நெஜ புஸ்தகத்தை வந்து பார்த்துட்டான், கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவங்க வந்து அது வினோதமாக பார்க்குறாங்க. ஒரு புக்குங்கிற இல்லாத ஒரு படிப்புக்கு இதுவாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இட் வாஸ் அ வெரி ஓல்ட் புக். அது வந்து ரொம்ப பழைய புத்தகம். Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on a paper. அது வந்து ஒரு ரொம்ப பெரிய புத்தகம். மார்கியோடைய தாத்தா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு சின்ன பையனாக இருந்தபோது அவருடைய தாத்தா வந்து சொல்வாராம், அதெல்லாம் ஒரு காலகட்டம், புத்தகங்கள் இந்த கதைகள்லாம் வந்து பேப்பரில் வந்து அச்சடிக்கப்பட்டிருந்திருக்கும். they were printed on a paper. they turned the pages which were yellow and crinkly. அதாவது இந்த சுருக்கத்தோடு இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேப்பரை கசக்கி போட்டோம், இந்த நம்ம புஸ்தகம்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் புக்லாம் பார்த்தோன்னா இந்த ஓரத்தில் வந்து மடிச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப புழங்குற புக்கு, ரொம்ப அடிக்கடி உபயோகிக்கிறோன்னா நிறையா கசங்கள்லாம் இருக்கும் அந்த பேஜில், இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அந்த பேஜெல்லாம் திருப்பி பார்க்குறத மஞ்சள் கலராக இருக்குது, நிறைய கசங்களும் சுருங்களுமா இருக்குது. அண்ட் இட் வாஸ் ஆஃபுல்லி ஃபன்னி டு ரீட் வேர்ட்ஸ் தட் ஸ்டுட் ஸ்டில் இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் the way they were supposed to run on a screen, you know. அந்த வார்த்தைகள்லாம் வந்து அப்படியே இருக்குது அந்த புத்தகத்தில். இப்போ நம்ம ஒரு இந்த லைனில் எப்படி படிக்கிறோம், இட் வாஸ் வெரி ஓல்ட் புக் அப்படின்னா அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே இருக்குது. அது நகருதா? இல்லை. அதை தான் சொல்கிறான், இப்படிலாம் நகராமல் அந்த இடத்துலையே அப்படியே இருக்குது வார்த்தைகள்லாம். நம்ம பார்க்குற இதெல்லாம் ஸ்க்ரீனில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், நகர்ந்துட்டே இருக்கும். அது வந்து வேடிக்கையாக இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு தோன்றுறது இந்த புத்தக ரூபத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறத. It was awfully funny to read words that stood still. அப்படியே நிற்கிறது, அதுதான் stood still அப்படிங்கிறாங்க. Instead of moving the way they were supposed to do on a screen, you know. And then when turned back to the page before, பேஜை திருப்பி பார்த்தா it had the same words on it that it had when they read it for the first time. வாட்டி படித்த போது அந்த வார்த்தை எங்கே இருந்ததோ அந்த பேஜை திரும்பி பார்த்தா அதே இடத்துல தான் இருக்குது.
இப்போ ஆன்லைன்லலாம் ஸ்க்ரீன்ல படிக்கிறது அது என்ன ஆகும், அதுவும் இந்த ஓட்டத்துல இருக்கிற இது. இப்ப நான் ஆன்லைன் ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த வார்த்தைகள்லாம் இல்ல. அவங்க இருக்கிற காலகட்டத்துல என்ன, அது நகர்ந்துட்டே இருக்கு. அந்த பேஜ்ல வந்து பார்த்தோம்னா, நமக்கு இதே வார்த்தைகள் தான் நமக்கு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல. இது என்ன இது வினோதமா இருக்கு அப்படின்னு அவங்க வேடிக்கையா அத பார்க்குறாங்க. "Gee," said Tommy, "what a waste. When you're through with the book, you just throw it away." என்ன இது ஒரு வேஸ்டான ஒரு விஷயம். நம்ம ஒண்ணு படிச்சு முடிச்சுட்டோம்னா, அத தூக்கி போடுறது தானே. Our television screen must have had a million books on it and it's good for plenty more. I wouldn't throw it away. நம்மளுடைய டிவி ஸ்க்ரீன்ல பார்த்தா நெறைய புத்தகங்கள், கோடிக்கணக்கான புத்தகங்கள்லாம் அதுல இருக்கும். அதுவும் நெறையாவே இன்னும் இருக்கலாம். ஐ வுடன்ட் த்ரோ இட் அவே. சேம் வித் மைன் செட் மார்கி. நானும் தான். ஷி வாஸ் 11 அண்ட் ஹேடன்ட் சீன் ஆஸ் மெனி டெலிபுக்ஸ் அஸ் டாமி ஹேட். அவளுக்கு வந்து 11 வயசு தான். ஆனா டாமி பார்த்த அளவுக்கு டெலிபுக்ஸ் வந்து அவ பார்த்தது கிடையாது. ஆனா நானும் ஆமா ஆமா கரெக்ட் தான் அவனுக்கு அவ பதில் சொல்றா. He was 13. ஸோ மார்கிக்கு வயசு 11. டாமி வாஸ் 13 old. She said, "Where did you find it?" நீ எங்க பார்த்த இந்த புஸ்தகத்தை? என்னோட வீட்ல. In my house. He pointed without looking, without because he was busy reading. அதுவும் என் வீட்ல தான் அதை பார்த்தேன். ஏன்னா அவன் எங்க கை காட்டுறான். ஆனா எங்கங்கிறத அவன் கவனிக்கல. ஏன்னா அவன் வந்து படிக்கிறதுல வந்து அவ்வளோ ஆர்வமா இருக்கான், பிஸியா இருக்கான். In the attic. அதாவது இந்த பரன்ல இருந்தது அது. ஆன்டிக்னா என்ன? பரண். இந்த வீட்ல வந்து இந்த ரூஃப் மேல ஒரு இந்த தேவையற்ற பொருட்கள் நிறைய இந்த சாமான்கள்லாம் இருக்குன்னா அந்த பரன்ல வச்சிருப்பாங்க வீட்ல. ஸோ அதுதான் சொல்றாங்க. 1 minute. சாரி, நான் கண்டினியூ பண்றேன். "Gee," said Tommy, "what a waste. When you're through with the book, you just throw it away, I guess. Our television screen must have had a million books on it, and it's good for a plenty more." டிவி ஸ்க்ரீன்ல பார்த்தா நிறைய கோடிக்கணக்கான புத்தகங்கள்லாம் அதில் இருக்கும். இன்னும் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டியும் அதுக்கு உண்டு. நான் வந்து அதை தூக்கி எறிய மாட்டேன். நானும் தான் அப்படின்னு மார்கி சொல்றா. ஸோ மார்கிக்கு வந்து 11 வயசாகுது. அவள் அண்ணா சாரி டாமி சொல்றதுக்கு அவளும் வந்து ஆமா அப்படின்னு பதில் சொல்றா. ஹி வாஸ் 13. டாம் வந்து 13 வயசு ஆயிருந்தது. இந்த புத்தகத்தை நீ எங்க பார்த்தேன்னு சொல்றத, நான் இந்த புத்தகத்தை வந்து பரன்ல பார்த்தேன் அப்படின்னு டாமி வந்து மார்கிக்கு பதில் கொடுக்குறான். வாட்ஸ் இட் அபவுட் ஸ்கூல்? என்னதை பத்தி அது? அது வந்து ஸ்கூலை பத்தி. மார்கி வாஸ் கான்ஃபுல். ஸ்கூல் வாஸ் தேர் டு ரைட் அபவுட் ஸ்கூல். ஸ்கூலா? அப்படி அதுல என்ன இருக்கு எழுதுறதுக்கு? அதை பத்தி என்ன இருக்கு எழுதுறதுக்கு? அதாவது ஒரு வெறுப்போட சொல்றது தான் ஸ்கான்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டெம்ட் இல்லாட்டி ஒரு ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் கண்டெம்ட். அது வந்து ஏத்துக்கிறதுக்கு முடியல, ஒரு வெறுப்பு அந்த மாதிரி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஸ்கான்ஃபுல். வாட்ஸ் தேர் டு ரைட் அபவுட் ஸ்கூல்? ஐ ஹேட் ஸ்கூல். என்ன இருக்கு ஸ்கூலை பத்தி எழுதுறதுக்கு? எனக்கு ஸ்கூல்னாலே எனக்கு பிடிக்காது. மார்கி ஆல்வேஸ் ஹேட்டட் ஸ்கூல், பட் நவ் ஷி ஹேட்டட் இட் மோர் தேன் எவர். மார்கிக்கு எப்போதுமே ஸ்கூலை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இப்போ வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே பிடிக்காம போயிடுது. The mechanical teacher had been giving her
test after test in geography, and she had been doing worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for the county inspector. இந்த மெக்கானிக்கல் டீச்சர், இந்த ஆன்லைனில் மெக்கானிக்கல் டீச்சர் வந்து இப்போ நம்ம எப்படி டீச்சர் வந்து நமக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்க, அது போல் இவங்க இருக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மெக்கானிக்கல் டீச்சர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் இவ வந்து கம்மியான மார்க்கு வாங்கிட்டே இருக்கா, ரொம்ப கேவலமாக வேற பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு டெஸ்ட்டுக்கு வந்துட்டே இருக்கு இவளுக்கு ஜாகிரஃபியில். அவங்க அம்மாட்ட வந்து வேற சொல்கிறாங்க, until her mother had shaken her head sorrowfully and sent for the county inspector. அவளை வந்து ஒரு கவுண்டி இன்ஸ்பெக்டர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க இவ இந்த மாதிரி மோசமாக பண்ணுறதுனால. He was a round little man with a red face and a whole box of tools with dials and wires. ஒரு ஒரு ரவுண்ட் ஃபேஸ்டாக அந்த மனிதர் இருக்க, with a red face and a whole box of tools. அவர்கிட்ட வந்து நிறைய இந்த டூல்ஸ்லாம் இருக்குது, இந்த கருவிகள்லாம் இருக்குது, ஒரு பாக்ஸ் நிறையா, with the dials and wires. He smiled at Margie and gave her an apple, then took the teacher apart. மார்கியை பார்த்து சிரித்து ஒரு ஆப்பிளை கொடுத்து இந்த டீச்சர், அந்த மெக்கானிக்கல் டீச்சரை வந்து எடுத்துகிட்டு போகிற அதை சரி செய்யறதுக்கு. Margie had hoped he wouldn't know how to put it together again, but he knew how all right, and after an hour or so, there it was again, large and black and ugly, with a big screen on which all the lessons were shown and questions were asked. அவன் என்ன நினச்சிக்கிறான், இவருக்கு வந்து அதெல்லாம் சரி பண்ண தெரியாது, இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஒரு அரை மணி கழித்து பார்த்தா திருப்பி அந்த கருப்பு நிற ஸ்க்ரீன் மறுபடியும் வருது, நிறைய பாடங்களோட அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து தெரியுது, அதில் கேள்விகள்லாம் கேட்கப்படுறது. and the questions were asked. That wasn't so bad. The part Margie hated most was the slot where she had to put homework and test papers. அவளுக்கு ரொம்பவே இன்னும் பிடிக்காத பகுதியாக என்ன இருந்தது அப்படின்னா, இந்த ஹோம்ஒர்க்லாம் நம்ம செய்கிறோன்னா என்ன பண்ணுவோம், மறுநாள் வந்து ஸ்கூலில் போய் டீச்சர் வந்து எல்லோரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம டேபிளில் கொண்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைப்போம். இவங்க இதில் அப்படி இல்லை, அதை வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏடிஎம் மிஷின் போனால் இந்த கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு பணம் எடுத்துக்கிறது ஒரு இடம் டக்குன்னு ஓப்பன் ஆகும், அதுலேருந்து நம்ம பணம் கலெக்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி இவங்களோட மிஷினில் ஒரு இது இருக்குது, அதுக்குள்ளே இந்த ஹோம்ஒர்க்கை போடணும், டெஸ்ட் பேப்பர் எழுதின பேப்பர்லாம் அதில் தான் சப்மிட் பண்ணணும். She always had to write them out in a punch code they made her learn which she was 6 years old. அவள் எப்போதுமே வந்து ஒரு பஞ்ச் கோட் அதில் தான் எழுத வேண்டியதாக இருந்தது. ஒரு 6 வயசாக அவள் இருந்த போதுலேருந்தே அப்போலேருந்து இந்த இதில் தான் எழுத வேண்டியதாக இருந்தது. அந்த மெக்கானிக்கல் டீச்சர் கால்குலேட்டட் தி மார்க் இன் நோ டைம். அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வந்து டக்குன்னு மார்க்கை வந்து கவுண்ட் பண்ணிடும், என்ன மார்க் வாங்கியிருக்க அப்படிங்கிறது. And it calculated the marks in no time. The inspector had smiled after he was finished and patted Margie's head. அவருடைய வேலையை முடிச்சதுக்கப்புறம் மார்கியை பார்த்து தட்டி வந்து சிரிக்கிறார். மார்கியோடைய தலையில் வந்து இப்படி தட்டி கொடுத்துட்டு அவர் வந்து சிரிக்கிறார். He said to her mother, "It's not the little girl's fault, Mrs. Jones. I think the geography sector was geared a little too quickly." அது இந்த சின்ன பொண்ணுகிட்ட வந்து தப்பு கிடையாது. இந்த மார்கியோடைய அம்மாட்ட சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் ஜோன்ஸ், I think the geography sector was geared a little too quickly. Those things happen sometimes. இந்த geography sector அதில் தான் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில நேரங்களில் வந்து நடக்கும். I've slowed it up to an average 10-year level. நான் வந்து இந்த 10 வயசு அளவுக்கு அந்த லெவலுக்கு வந்து நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி the overall pattern of her progress is quite satisfactory. ஆனால் அவள் பண்ணுற இது மார்க் வாங்குறது சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குது, ஏற்றுக்கிற முடியுமா தான் இருக்குது, ஒன்றும் அந்த அளவுக்குலாம் குறைச்சலாம்லாம் இல்லை, ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. And he patted Margie's head again.
திருப்பியும் இந்த தட்டி கொடுக்குறார் மார்கி தலை மேல. அதாவது நல்லா தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ற போல. மார்கி வாஸ் டிசப்பாயிண்டட். ஷீ ஹேட் பீன் ஹோப்பிங் தே வுட் டேக் த டீச்சர் அவே ஆல் டுகெதர். அவ வந்து அப்படியே சோகமா போயிட்டா. ஐயோ இந்த இது வேலை செய்யலைன்னொன்னே இதை எடுத்துன்னு போயிடுவாங்க போல இருக்கு, நமக்கு இனிமே இந்த மெக்கானிக்கல் டீச்சர் இது மூலயமா நம்ம பாடம்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம்னு அவள் அந்த மாதிரி நினச்சிருந்தா, இது என்ன ஆயிடுச்சு, இவர் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. மறுபடியும் இதில் தான் நம்ம உட்காரணுமேனு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஷி வாஸ் டிசப்பாயிண்டட். ஏமாற்றம், அதுதான் டிசப்பாயிண்டட். They had once taken Tommy's teacher away for nearly a month because the history teacher had blanked out completely. சாரி. ஒரு வாட்டி டாமியோடைய டீச்சர், அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் அளவுக்கே அதை எடுத்துன்னு போயிருந்தாங்க. அது வேலை செய்யலை. ஏன்னா ஹிஸ்ட்ரி செக்டார் வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க் அவுட் ஆயிருந்தது. அதாவது சுத்தமாக வேலை செய்யலை, பிளாங்க் அவுட் ஆயிருது. எந்த ஸ்க்ரீன் அதுக்கு அடுத்தது ஒன்றும் நகரல, ஒன்றுமே வேலை செய்யலைங்கிறதுனால அது பிளாங்க் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவளுக்கும் நடக்கும், இனிமேல் வரவே வராதுங்கிற மாதிரி மார்கி நினச்சிருக்கா. ஆனால் அவளுடைய ஏமாற்றத்துக்கு ஏற்ற போல் அவர் வந்து இந்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் வந்து உடனே செஞ்சு கொடுத்துட்டார், சரி பண்ணி கொடுத்துட்டார். So she said to Tommy, why would anyone write about school? ஏன் வந்து ஏதாவது ஸ்கூலை பற்றி யாராச்சும் எழுதுவாங்க? டாமி லுக்ட் அட் ஹர் வித் அ வெரி சுப்பீரியர் ஐஸ். ரொம்ப ஒரு இதோட பிரமிப்பா அவ கண்ணை பார்த்து சொல்கிறான், பிகாஸ் இட்ஸ் நாட் ஆர் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூபிட். அது நம்ம படிக்கிற மாதிரியான ஸ்கூல்லாம் கிடையாது. This is the old kind of school that they had hundreds and hundreds of years ago. இது நம்ம இப்போ ஆன்லைனில் வந்து இந்த மெக்கானிக்கல் டீச்சர் ஒரு பக்கமாக அதுவே நகர்ந்து ஓடி போகிறது, அந்த மாதிரி இருக்கிற ஸ்கூலோ அப்படி கற்றுக்கிற பாடங்கள்லாம் கிடையாது. ஸ்கூலுங்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம். He added loftily, pronouncing the word carefully. Centuries ago, அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அது ஒரு விஷயம். அதாவது ஒரு ஒரு பெருமையோட சொல்லிக்கிறான். அதுதான் லாஃப்டிலி அப்படின்னா இன் அ ப்ரௌட் மேனர், கர்வத்தோட சொல்றான். He had it loftily, pronouncing the word carefully. Centuries ago, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதாவது ஸ்கூலுங்கிறது ஒன்று இருந்தது, அங்கே தான் போய் படித்தாங்க. நம்ம படிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது, இப்போ அது கிடையாது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்கூலுன்னு ஒன்று இருந்தது. Margie was hurt. Well, I don't know what kind of school they had all that time ago. எனக்கு என்ன மாதிரியான ஸ்கூல்லாம் எனக்கு தெரியாது, அப்போ என்ன மாதிரி இருந்ததுன்னெலாம் எனக்கு தெரியாது. She read the book over his shoulder for a while, then said, anyway, they had a teacher. ஆனாலும் என்ன, அவங்களுக்கு டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தானே. அவனோட தோல்ல சாஞ்சுனே அவள் அந்த புத்தகத்தை படிச்சுனே சொல்கிறான். என்னதான் இருந்தா என்ன, அவங்களுக்கும் ஒரு டீச்சர் இருந்தாங்கல்ல. they had a teacher. Sure, they had a teacher, but it was not a regular teacher. It was a human. நம்ம பார்க்குற மாதிரி ஒரு மெக்கானிக்கல் டீச்சர் கிடையாது. ஒரு மனிதர் வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க, ஒரு ஆசிரியராக இருக்காங்க. ஹியூமன், ஹவு குட் அ ஹியூமன் பி அ டீச்சர்? எப்படி வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு டீச்சர் ஆசிரியராக இருக்கலாம்? வெல், ஷி டோல்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் and gave them homework and asked them questions. வெல், அவங்க டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு சொல்லி ஹோம்ஒர்க்லாம் கூட கொடுப்பாங்க, அண்ட் கேள்விகளும் கேட்பாங்க. இப்போ நம்ம டீச்சர்லாம் கிளாஸில் நடத்திட்டு இருக்கிறத ஒரு பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றின கேள்வி கேட்குறாங்கன்னா கடைசியில் கேட்பாங்க, நீ பதில் சொல்லு, இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு நம்மளை கேட்பாங்கல்ல. அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. ஹியூமன் இஸ்ன்ட் ஸ்மார்ட் எனஃப். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒரு கெட்டிக்காரத்தனம்லாம் ஒரு மனிதர்லாம் ஒன்றும் கிடையாது. ஹியூமன் இஸ்ன்ட் ஸ்மார்ட் எனஃப். ஷுவர் ஒன் இஸ். அப்படிலாம் கிடையாது. இட் இஸ். மார்கி wasn't prepared to dispute that. She said, I wouldn't want a stranger in my house to teach me. அதை எதிர்க்கிறதுக்கு வந்து அவள் வந்து தயாராக இல்லை. ஆனால் அவள் சொல்கிறா, ஒரு முன்பின் தெரியாத நபரை வந்து என்னோட வீட்டில் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கெலாம் வந்து எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஐ வுடன்ட் வாண்ட் அ ஸ்ட்ரேஞ்சர் இன் மை ஹவுஸ் டு டீச் மீ. எங்கள் வீட்டில் வந்து ஒரு முன்பின் தெரியாத நபர் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுலாம் எனக்கு இல்லை, எனக்கு வேண்டாம். டாமி ஸ்க்ரீம் வித் லாஃப்டர். You don't know much, Margie. The teachers didn't live in the house. They had a special building and all the kids went there. டாமி வந்து சிரிச்சுட்டே சொல்றான், உனக்கு அதெல்லாம் தெரியாது மார்கி. டீச்சர்லாம் வந்து அந்த வீட்டிலலாம் வந்து குடியிருக்க மாட்டாங்க.
அது வந்து அதுக்குன்னு ஒரு தனியான கட்டடம் உண்டு. அந்த கட்டடத்துக்கு தான் வந்து குழந்தைகள் போய் படிப்பாங்க. அங்க தான் போய் படிப்பாங்க. The kids went to that building and they studied there. And all the kids learned the same thing. எல்லா குழந்தைகளுமே ஒரே விஷயம் அதே தான் கத்துனாங்களா? Sure, if they were the same age. ஒரே வயசு பசங்க ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னா, ஆமா எல்லாருமே அதே தான் கத்துனாங்க. But my mother says a teacher has to be adjusted to fit the mind of each boy and girl it teaches, and that each kid has to be taught differently. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த டீச்சர் வந்து ஆசிரியர் வந்து ஒரு குழந்தைக்குமே அது எப்படி இப்ப நான் புரிஞ்சுக்கிற தோரணத்துல வந்து நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த டீச்சர் வந்து ஆசிரியர் வந்து ஒரு குழந்தைக்குமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விதமா புரியலாம். ஒரு குழந்தைக்கு டக்குன்னு புரியலாம். ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வேற விதத்துல புரியலாம். அவங்க வந்து வெவ்வேறு விதமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை அவங்க சொல்லி கொடுக்கணும். And that each kid has to be taught differently. Just the same they didn't do it that way then. If you don't like it, you don't have to read the book. உனக்கு பிடிக்கலனா நீ அந்த புத்தகத்தை ஒன்றும் படிக்க வேண்டாம். I didn't say I didn't like it, Margie said quickly. நான் அது பிடிக்கலன்னு அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு அவ டக்குன்னு பதில் சொல்றான். She wanted to read about those funny schools. ஆனா இந்த வேடிக்கை அந்த ஸ்கூல்லாம் போய் படிச்சிருக்காங்க அப்படின்னு படிக்கிறதுல வந்து அவளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. They weren't even half finished when Margie's mother called. Margie, school. அது பாதி கூட படிச்சு முடிக்கல. மார்கியோட அம்மா மார்கி ஸ்கூல் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மார்கி looked up. Not yet, mama. இன்னும் இல்ல. Now said Mrs. Jones, and it's probably time for Tommy too. இப்போ டாமிக்குமே நேரம் ஆயிடுது. நீயும் இப்போ கிளம்பணும். Margie said to Tommy, can I read the book some more time with you after the school? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் உன்னோட இன்னும் கொஞ்ச நேரம் படிக்கட்டுமா? Maybe, he said nonchalantly. ஒரு சாதாரணமா cool and calm, relaxed manner. ஒரு அமைதியான முறையில சொல்றது. Calm and relaxed manner. அதுதான் nonchalantly அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி படிக்கலாமே அதனால என்ன அந்த மாதிரி ஒரு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு காமா சொல்லுவாங்கல்ல. He walked away whistling, the dusty old book tucked beneath his arm. விசில் அடிச்சுனே அவன் அப்படியே நகர்ந்து போறான். அந்த புக்கை வந்து அவனுடைய ஆம் கடியில வச்சுட்டு அவன் அப்படியே நகர்ந்து போறான். Margie went into the school room. It was right next to her bedroom. அவளோட ஸ்கூல் ரூமுக்கு வந்து மார்கி போய்க்கிறா. அது வந்து அவளுடைய பெட்ரூமுக்கு பக்கத்து அறையில் அது இருந்தது. அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வாஸ் ஆன் அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஹர். மெக்கானிக்கல் டீச்சர் வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க, அவளுக்காக காத்துட்டு வேற இருந்தாங்க. இட் வாஸ் ஆல்வேஸ் ஆன் அட் த சேம் டைம் எவ்ரி டே எக்ஸப்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே. அது எப்போதுமே அந்த நேரத்தில் வந்து ஆன் ஆகியே தான் இருந்தது, சனி ஞாயிறை தவிர. பிகாஸ் ஹர் மதர் சேட் little girls learn better if they learned at regular hours. சின்ன பசங்கள்லாம் வந்து அந்தந்த நேரத்துக்கு ரெகுலர் ஹவர்ஸ் இத்தனை மணிக்குங்கிறது அது கரெக்டாக அந்த ஃபிக்ஸ்டு ஹவர்ஸாக இருந்ததுன்னா பசங்கள்லாம் வந்து கரெக்டாக கற்றுப்பாங்க, நல்லா தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சு கற்றுப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். The screen was lit up and it said, today's arithmetic lesson is on the addition of proper fractions. Please insert yesterday's homework in proper slot. அதோடைய ஸ்க்ரீன் வந்து டக்குன்னு அப்படியே வந்து வெளியே வந்து தான். இனி வந்து என்ன படிக்க போகிறோன்னா மேக்ஸ் லெசன் அடிஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நேத்தியோட ஹோம்ஒர்க் வந்து அந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்து தயவு செஞ்சு வைங்க அப்படின்னு அதோடைய ஸ்க்ரீனில் வந்து அது பாப்பப் ஆகுது. மார்கி டிட் சோ வித் அ சை அப்படின்னு நினச்சிட்டே அவள் அந்த சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவள் பண்ணுறான். செய்கிறேன் அப்படின்னு ஒரு அலுப்போட அவள் செய்கிறா. அது மாதிரி சொல்கிறாங்க. She was thinking about the old schools they had when her grandfather's grandfather was little boy. அவள் நினச்சி பார்த்துக்கிறான். அவளுடைய தாத்தாவுடைய தாத்தா அந்த நாளில் ஸ்கூலுங்கிறதுலாம் ஒன்று இருந்ததே, அவங்கெல்லாம் அது எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிறான். All the kids from the whole neighborhood came laughing and shouting in the schoolyard, sitting together in the school room. எல்லா குழந்தைகளும் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சிரித்து சந்தோஷமாக வந்து அதுவும் இந்த மைதானத்துலலாம் விளையாடுறாங்க. ஸ்கூலில் வந்து ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சோன்னா ஒன்றா சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. கோயிங் ஹோம் டுகெதர் அட் தி எண்ட் ஆஃப் த டே. தே லேர்ன் த சேம் திங்ஸ் ஸோ தே குட் help one another with homework and talk about.
ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி செஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரே விஷயத்த தானே நிறைய எல்லாருமே படிக்கிறாங்க அந்த கிளாஸ்ல. ஏதாவது சந்தேகம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டா தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம எல்லாம் எப்படி படிக்கிறோம் ஸ்கூல்ல. இப்ப நமக்கு ஒண்ணு தெரியலன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியுது. இல்லாட்டி நம்ம மறுநாளே ஸ்கூல்ல போய் டீச்சர்கிட்டே கேட்போம். இது எனக்கு வந்து புரியல மிஸ் அப்படின்னா மிஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. கரெக்டா? ஐயோ! இந்த மாரிலாம் இருந்திருக்கு பாத்தியா? நம்ம தாத்தாவுடைய தாத்தா காலத்துலலாம் அப்படின்னு மார்கி நினைச்சுக்கிறா. The mechanical teacher was flashing on the screen. When we add fractions, half and a quarter, மெக்கானிக்கல் டீச்சர் அதுக்குள்ள ஸ்க்ரீன்ல வந்து ஃப்ளாஷ் ஆகுது. ஹாஃபையும் குவார்ட்டரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா அப்படின்னு அது சொல்லிகிட்டே போகுது. மார்கி வாஸ் திங்கிங் அபவுட் ஹவு த கிட்ஸ் மஸ்ட் ஹாவ் லவ்ட் இட் இன் த ஓல்ட் டேஸ். எப்படி வந்து குழந்தைகள் வந்து அதை ரசிச்சிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு இப்படி வந்து போய் படிக்கிறது, ஸ்கூலில் போய் படிக்கிறது, அதுவும் நிறைய குழந்தைகள் வந்து ஒன்றா சேர்ந்து படிக்கிறது, சேர்ந்து திருப்பி ஒன்றா வெளியில் வீட்டுக்கு போகிறது, ஏதாவது சந்தேகம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறது, எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி நம்மளும் இருந்தோம்னா. ஷி வாஸ் திங்கிங் அபவுட் த ஃபன் தே ஹேட். அவங்க என்ன மாதிரி சந்தோஷம்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்னு அவன் நினச்சிக்கிறா. இந்த மெக்கானிக்கல் டீச்சர் ஒரு பக்கம் சொல்லின்னு இருக்கு. ஆனால் அவள் வந்து யோஜனை பண்ணி பார்க்குறா. அவங்க தாத்தாவுடைய தாத்தா காலத்தில் எப்படி வந்து ஒரு ஸ்கூலுங்கிற ஒரு இடத்துல போய் குழந்தைலாம் போய் படிச்சிருக்காங்கங்கிறத அவள் ஒரு வியப்பாகவும் வேடிக்கையாக ஒரு பார்த்த விஷயத்த வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிக்கிறா. கடைசியில் நமக்கும் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லை அப்படின்னு. இதுதான் இந்த பாடம், இந்த ஃபன் தே ஹேட். ஸோ இட்ஸ் அன் இமேஜினேஷன். எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஒரு மெக்கானிக்கல் ஸ்கூலாக வந்து இந்த பொண்ணு இருக்கா. இப்போ ஸ்கூலுங்கிற ஒரு விஷயம் எப்படி இருந்திருக்குங்கிறத இமேஜின் பண்ணி பார்க்குறா. ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் மார்கி அண்ட் டாமி, 11-year and 13-year-old boy who is having mechanical life of school. ஃபியூ மினிட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீநாத். இந்த ஃபன் தே ஹேட் பாடம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாபிக் நம்ம பார்க்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.